தலைநகர் கொழும்பிற்கு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடைய ஆயுதங்கள் தற்போது வந்தடைந்திருப்பதாக அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த ஆயுதங்கள் தாய்லாந்திலிருந்து நேரடியாக அதே நேரம் சூட்சுமமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் இதனை கொண்டு வந்தவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்பதாக வெளியாகி இருக்கிறது. இந்த விடயம் தற்போது பாராளுமன்றில் சூடுபிடித்திருக்கிறது. வைத்தியர் அர்ச்சுனா பெற்ற வைத்த சிறு நெருப்பு காட்டு தீயாக இலங்கை எங்கும் பரவ ஆரம்பித்திருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கிறது. அத்தோடு இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, அதே போல இலங்கையில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவுகளின் பிறந்த நாட்கள், திருமண வைபவங்கள், அதே நேரம் எந்த விதமான விசேட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி செய்ய வேண்டுமாக இருந்தால், அதாவது பரிசு பொருட்களை அனுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு அழையுங்கள். அவற்றை விசேஷமாக செய்திட நாங்கள் தயாராக இருக்கிறோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் பொடியன் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி ஏற்கனவே எமது காணொலியினுடைய சுருக்க குறிப்பில் நான் மிக முக்கியமான விடயங்களை தெரிவித்திருந்தேன். அதன்படி வைத்தியர் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பேசியிருக்கின்ற விடயம் தற்போது இலங்கையில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கத்திற்கு பெரும் தலையீடியாகவும் மாறியிருக்கின்றது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இந்த விடயம் இடம்பெற்றிருந்த வேளை பாராளுமன்றத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்பட்டிருந்தது. காரணம், ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கூறியிருந்த மிக முக்கியமான ஒரு செய்தி. அந்த செய்தி என்னவென்று சொல்லி சொன்னால், விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய ஆயுதங்கள் தற்போது இலங்கைக்கு வந்தடைந்திருப்பதாக, அவை 323 கொள்கலன்களில் நிரப்பப்பட்ட ரீதியில் வந்தடைந்திருப்பதாக மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருந்தார். இந்த கொள்கலன்களை வரவழைத்திருப்பவர் யார் என்று சொல்லி சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்பதாகவும் மிக பெரியதான ஒரு குற்றச்சாட்டை ஆளும் கட்சி மீதாக நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தமையே பாராளுமன்றத்தில் அமைச்சர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்த மிக முக்கியமான விடயமாக பதிவாகியிருந்தது. அதன்படி அவர் தன்னுடைய அந்த பேச்சு உரையின் போதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களாக 2009ஆம் ஆண்டுக்கு முன்னராக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தாய்லாந்தில் பெருமளவான ஆயுதங்களை சேகரித்திருந்ததாகவும், ஈழப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னராக அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை தற்போது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்ற விடயத்தினை ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வெளியிட்டிருந்தார். இந்த விடயம் ஏன் இவ்வளவு பெருவாரியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், கடந்த ஜனவரி 17ஆம் தேதி தான் 323 கொள்கலன்கள் இலங்கையை வந்தடைந்திருந்தன. எனவே அந்த கொள்கலன்களில் கொண்டு வரப்பட்டது இந்த ஆயுதங்கள் தான் என்று மிகப்பெரியதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். இது தொடர்பில் அவர் மேலும் சில விடயங்களை சுட்டி காட்டுகின்ற போது, இந்த விடயத்தை நான் இந்த இடத்தில் கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும். இந்த விடயத்தை சொல்வதன் மூலமாக நீங்கள் என்னை சுடலாம், ஆனால் எனக்கு அது தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் எனக்கு அடிப்படை பாதுகாப்புகள் கூட வழங்கப்படவில்லை. இருந்தாலும் இந்த விடயத்தை நான் உறுதிப்பட ஆணித்தரமாக கூறுகின்றேன் என்று பகிரங்கமாக அந்த விடயத்தை தன்னந்தனி மனிதராக பாராளுமன்றத்தில் சூளுரைத்திருந்தார். அதன்படி உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளினுடைய காலத்தில் விடுதலை புலிகள் பெரும்பாலான ஆயுதங்களை தாய்லாந்திலிருந்து தான் சேகரித்து, குறிப்பாக கம்போடியா, மியான்மர் முதலான பல்வேறு நாடுகளிலிருந்து தாய்லாந்தில் வைத்து அந்த ஆயுதங்களை சேகரித்து தாய்லாந்திலிருந்து தான் கப்பல்கள் மூலமாக ஈழத்திற்கு கொண்டு வருவது வழக்கம். அந்த அடிப்படையில் 2009ஆம் ஆண்டு பெருமளவில் இலங்கைக்கு, அதாவது ஈழத்திற்கு கொண்டு வரப்படவிருந்த ஆயுதங்கள் பின்னர் 2009 இந்த ஈழப் போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னராக அங்கு தேங்கியிருந்ததாகவும், அதன் பின்னராக தற்போது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அந்த ஆயுதங்களை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதாகத்தான் அந்த விடயத்தினை அர்ச்சுனா அவர்கள் பகிரங்கப்படுத்தியிருந்தார். மேலும் இந்த விடயம் தொடர்பில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தெரிவிக்கையில், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டயஸ்போரா, அதாவது புலம்பெயர் தமிழர்களிடம் இது தொடர்பில் தான் பல்வேறு நபர்களுடன் பேசியிருந்ததாகவும், தாய்லாந்தில் நீண்ட காலமாக விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் தேங்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும், எனவே அந்த ஆயுதங்கள்லாம் தற்போது இலங்கைக்கு வந்திருப்பதாகவும், சில உறுதியான தகவல்கள் சில நபர்களுடனான பேசிய சந்தர்ப்பத்தில் தனக்கு அது கிடைத்திருப்பதாகவும் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அதோடு இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் அமைச்சராக இருந்த உதய கமன்பில உங்களுக்கு தெரியும், அவரும் ஆரம்பத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருந்தார். அதாவது இலங்கையில் அண்மை காலங்களாக இந்த பாதாள உலக கோஷ்டிகளினுடைய செயற்பாடுகள் அதிகரித்து வருவதை காணலாம்.
குறிப்பாக துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களால் உயிரிழப்பவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வரும் போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவரும் இவ்வாறான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த கொள்கலன்கள் மூலமாக ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த ஆயுதங்கள் தான் தற்போது பாதாள உலக கோஷ்டிகளுக்கு விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆரம்பத்தில் ஒரு தகவலை வெளியிட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. எனவே அந்த தகவல்களின் பின்னணியில் இந்த விடயமும் உண்மையாக இருக்கலாமோ என பல்வேறு கோணங்களில் பல அரசியல் விமர்சகர்களாலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கூறியிருக்கின்ற இந்த விடயம் தற்போது ஆளுந்தரப்பு ஆளுங்கட்சி மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், தற்போது ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தி இருப்பதன் காரணமாக எதிர்க்கட்சிகளால் ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய தலையீடு இனிவரும் காலங்களில் கொடுக்கப்படவிருக்கின்றது. ஏற்கனவே இந்த 323 கொள்கலன்கள் அடங்கிய அந்த கப்பலின் வருகை தொடர்பான ஒரு விசாரணை குழு நிறுவப்பட்டிருந்ததான ஒரு தகவல் வெளியாக இருந்தது. அந்த விசாரணை குழுக்களின் மூலமாக பல்வேறு முடிவுகள் தற்போது வெளிவந்திருப்பதாகவும், எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களினுடைய இந்த பகிரங்கமான செய்தியின் பின்னராக அந்த அறிக்கை தொடர்பான முடிவுகள் வெளிவரவிருக்கின்ற நிலைமையில் எதிர்க்கட்சிகளுக்கும் தற்போது இது ஒரு சாதகமான சூழ்நிலையாக அமைந்திருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த விசாரணை குழு அறிக்கைகள் மூலமாக என்ன தகவல்கள் வரப்போகின்றது என்பதை தற்போது எதிர்க்கட்சிகள் நிச்சயமாக அது தொடர்பில் எதிர்நோக்கி கொண்டிருப்பார்கள். எனவே அந்த முடிவுகளுக்கும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறிய கருத்துக்களுக்கும் இடையில் தொடர்புகள் இருக்கின்றனவா அல்லது முரண்பாடுகள் இருக்கின்றனவா என்பது தொடர்பில் இனி வரும் காலங்களில் தான் தெரியும். அதேபோல ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இவ்வாறான விடயங்களை கூறியதன் பின்னராக மிக முக்கியமான தகவலையும் வெளியிட்டிருந்தார். அதாவது தாய்லாந்திலிருந்து 323 கொள்கலன்கள் மூலமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பிரபாகரனுடைய ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கின்றார் என்பது தொடர்பாக அந்த கருத்தினை முன்வைத்திருந்தார். ஆனால் இது தொடர்பில் தன்னிடம் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்பதாக மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். ஆனாலும் இந்த விடயத்தை நான் வெளிப்படுத்த வேண்டிய தேவை பொறுப்பு என்பது எனக்கு இருக்கின்ற என்ற காரணத்தினால் ஆதாரங்கள் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, நான் இந்த தகவலை வெளிப்படுத்துகின்றேன் என்பதாகத்தான் தற்போது பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவினுடைய இந்த கருத்திற்கு பாதுகாப்பு செயலாளர் மிக முக்கியமான கருத்தொன்றினை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கூறியிருக்கின்ற இந்த விடயம் முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு விடயம். அவ்வாறாக இந்த கொள்கலன்கள் மூலமாக எந்த விதமான ஆயுதங்களும், அதாவது விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்கள் எதுவும் இங்கு கொண்டு வரப்படவில்லை. இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான விடயம் என்பதாக பாதுகாப்பு செயலாளர் அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார். எனவே நான் ஏற்கனவே கூறியதைப் போல அந்த விசாரணை அறிக்கைகளின் முடிவுகளும் வரவிருக்கின்றன. இது தொடர்பில் ஏதேனும் முக்கியமான தகவல்கள் வருமிடத்தில் அதனை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நானும் தயாராக இருக்கின்றேன். எங்களுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு காணொலிகளை பாருங்கள், உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.